ஐடி ஃபீல்டு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தகவல் தொழில்நுட்பம் தான் இன்றைய உலகத்தை ஆட்டுவிக்கக்கூடிய ஒரு பெரும் வளர்ச்சியாக இருக்கிறது. இந்த வாழ்க சமூகத்துல அல்லாஹ் தஆலா எவ்வளவு முக்கியத்துவம் தந்திருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு நல்ல கவனிச்சோம்னா தெரியும். நாளை மறுமை நாள்ல 4 கேள்விகள் நம்மிடத்திலே முன்வைக்கப்படும். நாம் எல்லாம் ஈமான் கொண்ட முஃமின்களாக இருக்கிறோம். மரணத்திற்கு பின்னால் கபருடைய வாழ்க்கை இருக்கிறது. உலகம் அழிக்கப்பட்ட பின்னால் மறுமை வாழ்க்கை இருக்கிறது. மறுமையில் சோழத்திற்கு செல்லுவோர், நரகத்திற்கு பாவம் செய்தவர்கள் செல்வார்கள். அப்படி செல்கிற பொழுது அங்கே முன்வைக்கப்படக்கூடிய பிரதானமான கேள்விகள் 4. அந்த கேள்விகளில் மிக முக்கியமான ஒரு கேள்வி, வாலிபத்தை எப்படி செலவழித்தாய்? வயோதிகத்தை எப்படி செலவழித்தாய் அல்ல. ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், குறை சொல்வதற்காக அல்ல, வாலிபத்தில் எல்லா பாவமும் செய்யறது. மாப்பிள்ள பார்த்துக்கிறாண்டா, இன்னும் டைம் இருக்குது, இன்னும் காலம் இருக்குது. ஒரு 35 வயசு உள்ள ஒருத்தர் போய் பள்ளிவாசலுக்கு வாங்கன்னு கூப்பிட்டா என்ன சொல்லுவாரு? இன்னும் நமக்கு தாடியெல்லாம் நடக்கல, முடியெல்லாம் நடக்கல, இன்னும் காலம் இருக்குது, பாத்துக்கலாம். சரி 40 வயசு ஆச்சு, இல்ல இன்னும் கொஞ்சம் காலம் இருக்குது. 50 வயசு ஆச்சு, இன்னும் ரிட்டையர்ட் ஆகல. சரி 60 வயசு ஆச்சு, ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. என்ன பண்றாரு? வீட்டுல பேச முடியல, நம்ம பேசினா யாரும் மதிக்கிறது இல்லை அப்படின்ட்டு கையில தஸ்பீஹ் மணி எடுத்துக்கிட்டு பள்ளிவாசல்ல வந்து உட்கார்ந்துருவார். ஏன்? வீட்டுல நம்ம பசங்க நம்மளை மதிக்கல, நம்ம மனைவி நம்மளே மதிக்கல, ஊர் உலகத்துல உபதேசம் பண்ணா யாரும் கேட்கல, நம்ம என்ன செய்யலாம்? பள்ளிவாசல் போய் உட்காரலாம். இப்படிப்பட்ட வயோதிகர்கள் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் விரும்பவில்லை. எனவேதான் அல்லாஹ் வாலிபத்தை எப்படி கழித்தீர்கள் என்பதாக கேட்கிறான். அப்ப நம்ம வாலிபத்தில் நாள் முழுக்க தஸ்பீஹ் எடுத்து அல்லாஹ் செய்ய தேவையில்லை. 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு அல்லாஹ் திக்ர் செய்யுங்க. அது உங்களுக்கு மறுமையில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தரும். அதுதான் உண்மை. அப்ப நாம எதை செய்யணும்? வாலிபத்தை பயனுள்ள வகையில் கழிக்க வேண்டும். இந்த வாலிபத்தினுடைய ஆற்றல் என்பது மிக அலாதியானது. நம்ம சமீபத்தில் கேள்விப்பட்டிருக்கலாம், கஃபே காஃபி டே ஷோரூம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? உலகம் முழுக்க மிக பிரபலியமான காஃபி ஷோரூம் அது. அந்த காஃபி ஷோரூம்ல ஒரு காஃபியுடைய விலை, ஆரம்ப விலை சுமார் 250 ரூபாய் இருக்குது. ஒரு காஃபி தான். ஒரு குரூப் எல்லாத்துக்கும் இல்லை, ஒருத்தருக்கு நாம குடிக்கணும்னா அதனுடைய விலை எவ்வளவு? 250 ரூபாய். பாரம்பரியமாக பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள் அதை நடத்தி வந்தவர்கள். அந்த கம்பெனியுடைய முதலாளி மிகப்பெரிய பணக்கார குடும்பம், கேரளாவை சார்ந்தவர்கள். ஒரு கட்டத்தில் 2019 ஆண்டு, சரியாக 5 வருஷம் ஆக போகுது, 7000 கோடி கடலில் போய் சிக்குது அந்த நிறுவனம். எத்தனை கோடி? 1 கோடி 2 கோடி இல்ல, ஒரு கம்பெனியுடைய கடன் 7000 கோடிகள். காலம் முழுக்க பரம்பரை பணக்காரர்களாக, பரம்பரை காஃபி எஸ்டேட் வைத்து சொந்தமாக வளர்ந்தவர்கள், வளர்ச்சி பெற்றவர்கள். ஒரு கட்டத்தில் 7000 கோடி கடன் என்று வருகிற பொழுது சமாளிக்க முடியவில்லை. அந்த கம்பெனியுடைய நிறுவனர், அதை நடத்தி கொண்டிருந்த தலைவர் சித்தார்த்தா என்பவர் தற்கொலை செய்து கொள்கிறார். என்ன செஞ்சாரு? தற்கொலை செய்துவிட்டார். சரி, இன்னைக்கு கஃபே காஃபியில சாம்ராஜ்யம் அழிக்கப்பட்டுச்சா? முடிஞ்சு போச்சா? குருவுக்கு போய் தேடுங்க. என்ன தெரியுமா? அந்த கஃபே காஃபியிலே அதனுடைய ஓனர் தற்கொலை செய்து விட்டார். அதன் பின்னால் சுமார் 2 ஆண்டுகளில் மீண்டும் அந்த கம்பெனி கடனை அடைத்து மீட்டு மறுஉருவாக்கம் ஆகியிருக்கிறது. கம்பெனியுடைய ஓனர் செத்து போயிட்டாரு, சூசைட் பண்ணிட்டார், கம்பெனி நடத்த முடியாது, நம்மால இனிமேல் மக்களுக்கு சேவை செய்ய முடியாது, நம்ம கம்பெனியை கடனிலிருந்து மீட்ட முடியாது அப்படின்னு நினைத்த ஒரு மனிதர் தற்கொலை செய்து மாண்டு விட்டார். ஆனால் அந்த கம்பெனிக்கு மீண்டும் மறுஉருவாக்கமாக இருக்கிறது. யார் மூலமாக? யாருக்காவது தெரியுமா?
தெரிஞ்சவங்க கைவிடுங்க. மனைவி, அவருடைய மனைவியின் மூலமா யோசிச்சு பாருங்க. ஒரு பெண், நாம இன்னைக்கு வாலிபர்கள் ஆண் சமூகமாக இருந்து கொண்டு நாம என்ன பேசுறோம்? நம்மால முடியல, நான் முயற்சி பண்ணேன், ஃபெயில் ஆயிட்டேன், இதுக்கு மேல என்னால முயற்சி செய்ய முடியல. ஒரு கவர்மெண்ட்ல ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுத சொல்லி வாலிபர்களுக்கு சொன்னா அதெல்லாம் நம்மால எழுதி பாஸ் பண்ண முடியாது. ஒரு சிஏ, சார்ட்டர்ட் அக்கவுண்ட், ஒரு ஆடிட்டருக்கு எழுதுன்னா எத்தனை பேப்பர் எழுதுறது? அதெல்லாம் நம்மால முடியாது. சரி, ஐஏஎஸ் எழுதலாம், ஐஏஎஸ்ல பெரிய தலைவலி, காலம் முழுக்க அதுக்காக தியாகம் பண்ணணும். பேசுறோமா இல்லையா? வாலிபர்கள் தான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம். நம்மால் தொழிலில் சாதிக்க முடியாது, படிப்பில் சாதிக்க முடியாது, வேலையில் உச்சத்தை அடைய முடியாது என்பதாக பேசக்கூடிய வாலிபர்களுக்கு ஒரு மிகப்பெரிய செய்தி இந்த கபே காப்பீடே சொல்கிறது. அந்த கம்பெனியை மீண்டும் மறு உருவாக்கம் செய்து லாபத்தில் இயக்கிக் கொண்டிருப்பது அந்த கம்பெனியினுடைய ஓனருடைய மனைவி, ஒரு பெண், வாலிப பெண். அந்த ஒரு பெண் தன்னுடைய தலைமை பொறுப்புக்கு வந்த பின்பு அதனுடைய படிப்பு, அதனுடைய அறிவு, அதனுடைய செயலாக்கம் பயன்படுத்தி அந்த கம்பெனியுடைய ஒட்டுமொத்த கடன்களுக்கும் தான் சவாலாக இருந்து கொண்டு யோசிச்சு பாருங்க. 7,000 கோடி கடனுக்கு யாராவது ஒரு பெண் ஏற்றுக்கொள்வார்களா? நீ சொன்ன நாங்க கேட்கிறோம், கொஞ்ச நாளைக்கு கடன் வந்தாம பொறுப்பு சொல்லுச்சு, கொஞ்ச நாளைக்கு யாரும் கடன் வாசல் நிற்க கூடாது, கம்பெனிக்கு வரக்கூடாது, எல்லோருடைய கடன்களும் கொடுங்க, லிஸ்ட் தாங்க, நாங்க குறிப்பிட்ட நாள் கழித்து உங்களை அழைப்போம், 1 by 1 உங்களுக்கு செட்டில்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்போம். சொன்ன யார்? ஒரு பெண். அதை கேட்டது யார்? கொடுத்தவங்க எல்லாம், வேற வழி இல்லை. ஆனால் அதில் வேலை செய்த பணியாளர்கள் எல்லாம் திகைத்து போனார்கள். நமக்கு சம்பளமே வருஷ கணக்கில் நிலுவையில் இருக்குது, இப்ப ஓனரும் செத்து போயிட்டாரு, இனிமேல் நம்ம எப்படி வாழ முடியும்? நமக்கு எப்படி நம்முடைய கம்பெனியுடைய வரவேண்டிய பணம் சம்பளம் வந்து சேரும் என்பதாக ஆச்சரியப்பட்ட பொழுது எல்லா ஊழியர்களையும் யாரும் பணி நீக்கம் செய்ய மாட்டோம், எல்லோருக்கும் வேலை உண்டு, உங்களுடைய பழைய சம்பளங்கள் எல்லாம் கொஞ்ச நாட்களில் மீண்டும் அதிகமாக சேர்த்து வழங்கப்படும், இன்சென்டிவோடு தரப்படும் என்பதாக அறிவிப்பு செய்த பொழுது ஏதோ வாய் வார்த்தைகள், வார்த்தை ஜாலங்கள் என்பதாக நினைக்கவில்லை. எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்தார்கள், எல்லோரும் அதனுடைய பலன்களை அடைந்து சென்றார்கள். யோசிச்சு பாருங்க, இன்றைய காலத்தில் ஒரு 7,000 கோடி கடனான ஒரு கம்பெனியை மீண்டும் மறு உருவாக்கம் செய்த ஆற்றல் ஒரு பெண்ணுக்கு சாத்தியப்படுகிறது என்று சொன்னால் இந்த சமூகத்தில் நம்மால் சாதிக்க முடியுமா முடியாதா? சொல்லுங்க. யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இன்ஷா அல்லாஹ் முடியும். சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் முடியும். அப்ப நம்முடைய வாலிபத்தை பயனுள்ள வகையில் பயன்படுத்த வேண்டும். அது உலகத்தை சம்பாதிப்பதற்காக இருக்கட்டும், மார்க்கத்தை வளர்ப்பதற்காக இருக்கட்டும், குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக இருக்கட்டும், உங்களுடைய பிள்ளைகளை உருவாக்குவதற்காக இருக்கட்டும், நம்முடைய சமூகத்தை நேரான வழியிலே கொண்டு போவதற்காக இருக்கட்டும், எதுவாக இருப்பினும் அதற்கு மிக முக்கியம் வாலிபம். இந்த வாலிபம் தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய சக்தி. இன்னைக்கு நம்ம ஐடி டெக்னாலஜியை உலகத்தில் அபரிமிதமாக உருவாக்கி கொண்டவர்கள். செய்திகள் நீங்க பார்த்திருக்கலாம், ஒரு 15 வயசு பையன் குப்பைகளிலிருந்து, போரில் ஏற்பட்ட சேதாரங்கள், குப்பைகளிலிருந்து மின்சாரத்தை பயன்படுத்துவதற்கு உருவாக்கி கொண்ட ஒரு செய்தி பரவலாக இன்னைக்கு நம்ம பார்த்திருப்போம். ஏன், என்ன காரணம்? நெருக்கடியான வாழ்க்கை, மின்சாரம் கிடையாது, தண்ணி கிடையாது, வாழ்வதே சிரமம். அப்ப ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிக்கணுமேனு அது மட்டும். அப்ப இன்றைய வாலிபர்கள் கல்வியின் மூலமாக உருவாக வேண்டியது மிக முக்கியம். இன்னைக்கு நம்ம கல்வியை விட்டுட்டு உணர்ச்சிகளுக்கு அதிகமாக இடம் கொடுக்கிறோம். சண்டையா மாப்பிள பாப்பா ஃப்ரெண்டோட கை வச்சுட்டா உடனே நீ கிளம்பு, எதுக்கு கை வச்சான், யார்கிட்ட தப்பு யார்கிட்ட சரி அதெல்லாம் நம்ம பார்க்கறது இல்லை. உடனே 10 பேர் வந்து இறங்கிடுவோம், உடனே அடிக்கிறது. எதுக்கு அடி வாங்குறான்னு அவனுக்கு தெரியாது, எதுக்கு அடிக்கிறான்னு இவனுக்கு தெரியாது, சண்டை. இப்படிப்பட்ட ஒரு சூழலை நம்ம போயிட்டு இருக்கிறோம். இதுவெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுப்பது சினிமா கலாச்சாரம். இந்த சினிமாக்கள் தான் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கு. அப்ப இந்த வாலிபத்தை நாம் முடிந்த அளவு பயனுள்ள வகையில் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலா அத்தகைய வாய்ப்பை நமக்கு முழுமையாக வழங்குவானாக. அடுத்த